உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? நாட்டையே இருங்க, உட்காருங்க. இல்லை, நாட்டையே சொல்றேங்க, உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாளிக்க தான் போறேன். நீங்க வந்து இருங்க, நாங்க முதல்ல இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க, உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க, உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதில் மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க, உட்காருங்க. நீங்க என்ன கேட்கறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்ற கேளுங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம். இதுதான் இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. மாண்புமிகு அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனால தான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பதல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல. நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இருங்க. நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்ன. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்க அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க. தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, சரியில்லை. இதை வந்து இங்க பாருங்க. என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்றேன். அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம். அவர் சொல்லட்டும் என்ற அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்னப்பறம் நீங்க கேள்வி கேளுங்க.